ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹாஜா. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் புது இடத்துல வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு மியூசிக் தியரி வீடியோ. கடைசியாக நம்ம வந்து ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேல், ஒவ்வொரு மேஜர் ஸ்கேலுக்கும் அதுக்கு ரிலேட்டிவாக இருக்கிற மைனர் ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான நோட்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மைனர்லேயே வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்குது மைனர் ஸ்கேலில். ஸோ அது வந்து ஒன்று ஹார்மோனிக், இன்னொன்று மெலடிக். ஸோ இதுக்கான நோட்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்க வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் கீபோர்டுக்கான டியூட்டோரியல்ஸ், மியூசிக் தியரி, FL ஸ்டுடியோ அண்ட் லாஜிக் ப்ரோ, இந்த மாதிரி மியூசிக் ப்ரொடக்ஷன்ஸ் டியூட்டோரியல்ஸ், அதுக்கப்புறம் சம் மியூசிக் நாலேஜ் டியூட்டோரியல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ வீடியோ செக்ஷன் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம இப்போ இந்த லெசனுக்குள்ளே வரலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சி மேஜர் ஸ்கேல்னால் நம்ம ஒரு போல்டான ஒரு ஸ்கேல் நம்ம பார்த்தோம். ஸோ சி மேஜர் ஸ்கேல்னால் எல்லாம் ஒயிட் ஸ்கேல் வருது. ஸோ இதுக்கான ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேல் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஏ. ஸோ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ ஏவும் வந்து எல்லாம் ஒயிட் கீஸ் வருது, அதனால தான் அது ரிலேட்டிவ்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இப்போ ஏ மைனர் ஸ்கேல் நம்ம எப்படி பார்த்தோம், ஸோ ABCDEFGA, ஸோ ஆல் ஒயிட் கீஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம நேச்சுரல் மைனர் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஸோ நம்ம காமனாக வந்து ஒரு ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேலை வந்து நேச்சுரல் மைனர் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல். ஸோ ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேச்சுரல் மைனர் ஸ்கேல் வந்து ஒரு சேட்னஸ், மைல்டான ஒரு மூடு கொடுக்கும், ப்ளசண்ட்டான மூடும் கொடுக்கும். நம்ம வந்து சினி சாங்ஸில் நிறையா நேச்சுரல் மைனர் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பேசிக்காகவே சோகமாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து அது ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட நம்ம ஸ்ட்ரக்சர் பார்ப்போம் எப்படின்னு. ஸோ இப்போ ஏ ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல் எப்படி சவுண்ட் கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹார்மோனிக் மைனரில் நான் என்ன பண்ணேன், ஒரு ஷார்ப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு பிளாக் கீ வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, செட்டின் ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ நம்ம நேச்சுரல் மைனர் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் 7th நோட், இப்போ 7th நோட்டுங்கிறது ஜி. ஸோ ஜியை வந்து ஒரு செமிடோன் ரைஸ் பண்ணணும். ஒரு செமிடோன் ரைஸ் பண்ணணுன்னா என்ன மீனிங், அதான் வந்து ஷார்ப் இல்லைங்களா. ஸோ வந்து ABCDEF G ஷார்ப் A, சரியா? அகெயின் ABCDEF G ஷார்ப் A. ஸோ ஃபிங்கர் வந்து நார்மலாக நம்ம மேஜர் ஸ்கேல், சி மேஜர் ஸ்கேல் யூஸ் பண்ணுற ஃபிங்கர் தான், ஐ மீன் ஏ நேச்சுரல் மைனர் யூஸ் பண்ணுறது தான். 1 2 3 1 2 3 4 5. Again, so A B C D E F G sharp A, and again reverse G sharp F A D C B A. ஸோ இது வந்து ஏ ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல். ஸோ மெலடிக் மைனர் ஸ்கேல் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெலடிக் மைனர் ஸ்கேல் வந்து ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும், அதாவது அசெண்டிங்கில் ஒன்று இருக்கும், டிசெண்டிங்கில் ஒன்று இருக்கும். ஸோ அசெண்டிங்கில் வந்து அந்த எல்லாமே ஒரு மேஜர் இன்டர்வல்ஸ் நிறையா இருக்கும். ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு நேச்சுரல் மைனர் ஸ்கேலில் யூஸ் பண்ணுற நோட்ஸே வந்துடும். அதாவது நம்ம என்ன ஷார்ப் பண்ணமோ அதை வந்து நம்ம ஃப்ளாட் பண்ணிவிடுவோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸோ ஹார்மோனிக் மைனர் ஸ்கேலுக்கு என்ன பண்ணோம், 7th நோட்டு வந்து ரைஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம 6th நோட்டும் 7th நோட்டும் சேர்த்து ரைஸ் பண்ணோம். ஸோ எப்படி வரும், ஸோ ABCDE, 6th நோட் வந்து எஃப் இங்கே, ஸோ எஃப் ஷார்ப், 7th நோட்டு ஜி ஷார்ப் ஏ, சரிங்களா? ஸோ இது வந்து அசெண்டிங்கில் பாருங்கள். அகைன் ரிவர்ஸ் ரிட்டர்னில் பேக்கில் போகிறப்போ ஸோ அந்த ஷார்ப்பை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடணும். ஸோ கேன்சல் பண்ணுறது மீன்ஸ் ஆக்சுவலாக நம்ம நேச்சுரல் மைனர் ஸ்கேல் என்ன பண்ணுமோ அது வரும். ஸோ இது வந்து மெலடிக் மைனர். ஸோ மெலடிக் மைனர் வந்து அசெண்டிங்கில் வந்து 6th 7th நோட் வந்து நம்ம செமிடோன் ரைஸ் பண்ணணும், ரிவர்ஸில் அதை கேன்சல் பண்ணிடணும். தட் மீன்ஸ் நேச்சுரல்.
மறுபடியும் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ ஏ பி சி டி இ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ, ரிவர்ஸில் ஜி எஃப் இ டி சி பி ஏ. புரியுதுங்களா? ஸோ இது வந்து எல்லா ஸ்கேலுக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சி மைனர் ஸ்கேலுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ சி மைனர் ஸ்கேல் வந்து எதோட ரிலேட்டிவ் நான் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், அதுலேருந்து தேர்ட் செமிட்டர்ஸ் 1 2 3. ஸோ இ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேலோடைய ரிலேட்டிவ் மைனர் தான் சி. ஸோ இ ஃப்ளாட் மேஜருக்கு இ ஃப்ளாட்டு, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட் 3 ஃப்ளாட் வரும். ஸோ அப்போ வந்து நேச்சுரல் மைனர் எப்படி வரும் நமக்கு சி மைனர் ஸ்கேலில்? என்னென்ன பண்ணியிருக்கேன், சி டி இ ஃப்ளாட் எஃப் ஜி ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட் சி. ஸோ ரிவர்ஸ்லேயும் சேம் தான், ஆப்வியஸ்லி நேச்சுரல் வந்து சேம் தான். ஸோ இதை வந்து நம்ம ஹார்மோனிக் மாற்றலாமா? ஸோ ஹார்மோனிக் மைனர் ஸ்கேலை இதை மாற்றணுன்னா என்ன பண்ணணும், 7th நோட் ரைஸ் பண்ணணும். 7th நோட்டுங்கிறது இப்போது பி ஃப்ளாட். ஸோ பி ஃப்ளாட்டை செமிடோன் ரைஸ் பண்ணணுன்னா இட் வில் பிகம் பி, அதாவது நேச்சுரல் ஆகிடும் இல்லையா? அது பி ஃப்ளாட்டுங்கிறது நம்ம ஒரு செமிடோன் ரைஸ் பண்ணுறதுனால அது பி ஆகிடும். ஸோ ஏ ஃப்ளாட்டுக்கு அப்புறம் பி ஃப்ளாட் பண்ணாமல் பி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சி ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல். மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதுக்கு அடுத்து வந்து நம்ம மெலடிக் மைனர் ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ வந்து 6th நோட்டுங்கிறது ஏ ஃப்ளாட், 7th நோட் பி ஃப்ளாட். ஸோ ரெண்டுத்துமே இப்போ நேச்சுரல் ஆக்கணும், அதாவது நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகிடும், சி டி இ ஃப்ளாட் எஃப் ஜி ஏ பி சி, ரிவர்ஸில் வரும்போது அகைன் பி ஃப்ளாட் ஏ ஃப்ளாட் ஜி எஃப் இ ஃப்ளாட் டி சி. இது வந்து சி மெலடிக் மைனர் ஸ்கேல். ஸோ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஆல் த 12 மைனர் ஸ்கேல்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வேரியேஷன் ஹார்மோனிக் அண்ட் மெலடிக் மைனர் ஸ்கேல். ஸோ மைனர் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 3 வேரியேஷன்: நேச்சுரல் மைனர் ஸ்கேல், ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல் அண்ட் மெலடிக் மைனர் ஸ்கேல். நேச்சுரல் அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம ரிலேட்டிவ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மேஜர் ஸ்கேலோடைய கம்ப்ளீட் ரிலேட்டிவ், அதோட நோட்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா, நேச்சுரல் மைனர் ஸ்கேலில் 7th நோட்டை வந்து ஒரு செமிடோன் ரைஸ் பண்ண போகிறோம். ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரெக்ஷன் ரெண்டுத்துலேயுமே வரும். ஸோ மெலடிக் மைனர் ஸ்கேல் என்னென்னா, நேச்சுரல் மைனர் ஸ்கேலில் 6th நோட் அண்ட் 7th நோட் வந்து செமிடோன் ரைஸ் பண்ணணும். ரிவர்ஸில் வரும்போது அதை நம்ம கேன்சல் பண்ணிடணும். ஸோ நார்மலாக நேச்சுரல் மைனர் ஸ்கேலில் வர்றது வரும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் அதுக்கான பலன் கிடைக்கும் உங்களுக்கு. ப்ரீவியஸ் லெசன்ஸ்லாம் நிறைய பாருங்கள், பார்த்துட்டு அதை கற்றுக்குங்க. ஸோ நிறைய மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பை பாய்.